பாண்டியன் பயிற்சி மேம் சார்பாக மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரகர ரகர வேறுபாடு. ரகர வேறுபாடு, அதாவது மயங்கொலி எழுத்துக்கள் நம்மளுக்கு சிலபஸ்ல வந்து எழுத்துன்ற தலைப்புல கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா ரகர வேறுபாடு, நகர வேறுபாடு, லகர வேறுபாடு, மொத்தம் மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8 இருக்கு. இந்த 8 பத்தியும் தான் நம்ம இந்த வேறுபாடு பார்க்க போறோம். இதுல இருந்து நம்மளுக்கு 3 கொஸ்டின் இந்த தலைப்புல இருந்து நம்மளுக்கு வரும். புரியுதுங்களா? இதுல இருந்து ஒரு கேள்வி, இதுல இருந்து ஒரு கேள்வி, இதுல இருந்து ஒரு கேள்வி, மொத்தம் 3 கேள்வி நம்மளுக்கு வரும். இப்போ இந்த ரகர வேறுபாடு இருக்கிற அனைத்துமே உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? எல்லா இதுலயுமே மெட்டீரியல் இருந்து எடுத்து எல்லாமே கொடுக்க போறேன். கொஞ்சம் நம்ம படிக்கிறதுக்கும் இப்போ இதை நீங்க கவனிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். புரியுதுங்களா? படிக்கிறத விட இதை காது கொடுத்து கேட்கிறப்ப இன்னும் வந்து உங்களுக்கு வந்து விளக்கமா புரியும். சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அரி அரி. இப்ப நம்ம பார்க்க போறது ரகர வேறுபாடு. என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் பார்க்க போறோம். புரியுதுங்களா? ஏறக்குறைய அனைத்துமே நம்ம இதுல பார்த்துருவோம். அப்படி விடுபட்டு இருந்துச்சுன்னா அதை நீங்க வந்து கமெண்ட்ல 1, 2 ஏதாவது விடுபட்டு இருந்தாலும் சொல்லுங்க. நம்ம மாணவர்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். ஏறக்குறைய அனைத்துமே எடுத்துதான் கொடுத்துருக்கேன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அரி 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 அப்படின்னா வெட்டு, அதான் அரியறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அரியறது, வெட்டுதல். இன்னொன்னு வந்து அரியும் சிவனும் ஒண்ணுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அரி திருமாலை குறிக்கும். அப்ப அரி, இந்த சின்ன அரி வருது பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா வெட்டு, திருமால், இது 2 பொருளும் வருது. அதுக்கடுத்து அரியறது உங்களுக்கு தெரியும், அறிந்துகொள், அரிது அப்படின்றோம். அறிந்துகொள், அத பொருள் வந்து தெரிந்து கொள்ளுது. அரினா ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறது, தெரிந்து கொள்ளுதல். அடுத்தது அறம் அறம் அப்படின்னா அது ஒரு வெட்டும் ஒரு கருவி, அதான் அராவும் கருவின்னு சொல்லுவாங்க. வெட்டும் கருவி, மரத்தெல்லாம் வெட்டுறதுக்கு பயன்படுவாங்க. அறம் எடுத்து வெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் வெட்டும் கருவி. இன்னொன்னு அறம்னா உங்களுக்கு தெரியும், அறம் என்பது தர்மம், நீதி. தர்மம் வந்து இப்படி எழுதக்கூடாது, தர்மம், இதுதான் கரெக்டான சொல். ஓகேங்களா? இரு வச்சு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா தனி குறிலுக்கு அடுத்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மெய் வரக்கூடாது. நம்ம அதை அடுத்த வகுப்புல நம்ம அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். இப்படிதான் எழுதணும், தர்மம், நீதி, அறம். அறத்துக்கு எதிர் சொல்ல உங்களுக்கு தெரியும், மரம். அறத்துக்கு எதிர் சொல்லுங்க, மரம். அடுத்தது அலரி அலரி அப்படின்னா அது அலரிப்பூ. உங்களுக்கு தெரியும், நம்ம பயன்படுத்துறது அப்பப்ப, அலரிப்பூ. அதுக்கடுத்து அலறி ஓடினான் அப்படின்னா பயந்து, அழுது, அலறி அந்த பொருள்ல வருது. அடுத்தது அரவு அப்படின்னா என்ன? இந்த சொல் பாருங்களேன், அரவு. நம்ம சொல்லுவோம் அரவம் இல்லாம வராம்பா, அரவம் அப்படின்னா, அரவு அப்படின்னா சத்தம், ஓசை, பாம்பு. அரவம்னா பாம்பு. அரவம் இல்லாம வரானா ஓசை இல்லாம வரானா அர்த்தம். அடுத்தது இது அரவு என்பது தொலைதல், நீக்கம், முடிவு, இந்த பொருள் எல்லாம் வருது பாருங்க. அப்ப ஒரு சொல்லுக்கே இவ்வளவு பொருள் இருக்கு. அரவுனா தொலைஞ்சு போறது, அதை விட்டு நீக்கம் அடையிறது. அடுத்தது முடிவு, இந்த பொருள் எல்லாம் வருது. அறவே அதை விட்டுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான். அடுத்தது அரிய வகை நெல்லிக்கனி. இதோட வேர் சொல் பாருங்க, அருமைனா ரொம்ப ரேரானது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பயன்படுத்துறதுதான் அருமை. அதான் அரிய வகை நெல்லிக்கனி அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க, அரிய. புரியுதுங்களா? அதான் கிடைப்பதற்கரிய, எளிதில் அல்லாத. இதுக்கு எதிர் சொல்லுனா தெரியுங்களா? அருமை அப்படின்னா எளிமை, ஈஸியா கிடைக்குது. ரேரு ரொம்ப ஈஸியா கிடைக்குதுன்றோம்ல, அதுதான் அருமை, எளிமை. அப்ப அரிய அப்படின்னு. இந்த பெரிய தெரியும் உங்களுக்கு, அரிய அப்படின்னா தெரிந்து கொள்ளுதல், அரிய அப்படின்னு. அதுக்கு அடுத்தது அரை. புரியுதுங்களா? ஏறக்குறைய எல்லாத்தையும் ஒண்ணு நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஒன்னொன்னுதான் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்துலயுமே ஏதோ 1, 2 தான், ரெண்டுமே புதுசா இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்தது அரைன்னா உங்களுக்கு தெரியும், பாதி, அரை. அடுத்தது அரைநான் கயிறு, இடுப்பு, மேகலைனாலும் இடுப்பு. அரைனா வயிறு. புரியுதுங்களா? அரைனா வயிறு. இது எல்லாமே ஒரே பொருள் தான். அந்த பாதினா உங்களுக்கு அரை தெரியும், மீதி இடுப்பு, மேகலை, வயிறு, எல்லாமே இந்த அரை அப்படின்றது வரும். அடுத்து அரை, வீட்டின் ஒரு பகுதி. அரை
வீட்டின் ஒரு பகுதி. எந்த அறை? சமையல் அறை அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, எந்த அறையில இருக்கும் அப்படின்றது அறை, வீட்டின் ஒரு பகுதி. அடுத்தது அறிவை. அறிவை அறிவை பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அறிவை என்பது பெண்ணை குறிப்பது. இந்த அறிவைனா அதேதான் அறிந்து கொள்ளுதல். அறியவை அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் தெரிந்து கொள்ளுதல். அடுத்தது அருகு அப்படின்னா அருகாமையில், பக்கம், அருகில், பக்கம். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்களேன், அருகுனா அருகம்புல் நம்ம சொல்லுவோம்ல, அருகம்புல் விநாயகர் குணம் படைக்கிறதுன்னு சொல்லுவோம் அருகம்புல். அந்த இது அருகுனா புல் வகை. சின்னரு அருகுனா பக்கம், அருகில். என்பது உங்களுக்கு தெரியும், அருகு. அருகுனா பக்கம். புரியுதுங்களா? அடுத்தது அரும்பு. அரும்பு அரும்பு என்பது மொட்டு, உங்களுக்கு தெரியும். அரும்பு, மொட்டு, மொகை, மலர், அலர்வி, செம்மல். அரும்பு என்பது மொட்டு, அதாவது பூவின் தொடக்க நிலை மொட்டு. இந்த அரும்பு அப்படின்றது பஞ்சத்தை குறிப்பது. அரும்பு அப்படின்றது பஞ்சத்தை குறிக்கிறது. இது பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அரும்பு, பஞ்சம், அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஆற அப்படின்னா நிறையன்னு அர்த்தம். ஆற அப்படின்னா நிறைய. இங்க பாருங்க, ஆற எப்படி இங்க முடியுதோ அங்க அப்படிதான் இருக்கும். பெயரச்சத்துல முடிஞ்சா அதுவும் அப்படியே தான் இருக்கும், பெயரச்சத்துலதான் இருக்கும். இப்ப நம்ம எதிர்ச்சொல்லாம் நம்ம பாக்குறப்ப அடுத்த தலைப்பு பார்ப்போம். அப்ப பாருங்க எப்படி முடிஞ்சா எப்படி ஆன்சர் வரும்ன்றத உங்களுக்கு சொல்லுவோம். அடுத்தது ஆற அப்படின்னா ஆறி போச்சுன்னு சொல்றோம்ல, தனிய. தனிய ஆறனா நிறைய, பெரியரான தனிய, ஆறிடுச்சு அப்படின்னு சொல்றோம்ல. அடுத்தது பாருங்க ஆறல். ஆறல் என்பது ஒரு மீன் வகை. ஆறல் என்பது ஒரு மீன் வகை. அதே இந்த ஆறல்னா அதேதான், தனிதல். ஆறல்னா தனிதல். அடுத்தது இரு. இரு ரெண்டு சொல்லியிருக்கேன் பாருங்க, இரு. இரு இரு அப்படின்னா இரு, ஒரே இடத்துல இருக்கு. ஒட்கார். ஒட்கார் அப்படின்றோம்ல, ஒட்கார்ன்றது அதுதான். அதாவது அமர்தல். இருனா அமர்தல். இந்த இருனா வடித்தல். இருத்துட்டியா, அத இருத்தி கொடு. பாலை இருத்துட்டியா அப்படின்றோம்ல, அப்ப வடி, வடிச்சு கொடுக்குறது, வடி. அதுக்கு அடுத்தது இரத்தல். இரத்தல். இரத்தல் என்பது யாசித்தலை குறிக்கும். யாசித்தல் அதாவது நம்ம ஒருத்தவங்கள்ட்ட யாசகம் பெறுறது, அதுதான் இரத்தல், அதாவது யாசித்தல். அடுத்த இரத்தல்ன்றது உங்களுக்கு தெரியும், சாதல், இறந்து போறது. புரியுதுங்களா? அடுத்தது இரும்பு. இரும்பு. இரும்பு என்பது ஓர் உலோகம். இரும்பு என்பது ஓர் உலோகம். இங்க உயிரெழுத்து வர்றதுனால பாருங்க, நான் ஓர் வந்து இந்த இடத்துல ஓர் அப்படின்றதுதான் போட்டிருக்கேன். ஓர் உலோகம். இரும்பு என்பது புதர். தூறுனாலும் புதர். தூறு, தூறுனாலும் புதர். இரும்புனா புதர், ஞாபகம் வச்சுங்க. இந்த இரும்பு நம்மளுக்கு தெரியும், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இரும்புனா புதர். அடுத்தது இறை. இறை. இறை என்பது உணவு. உணவு, தீனி. புரியுதுங்களா? இறை என்பது. இன்னொன்னு இறைச்சல்னு சொல்லுவோம்ல, அந்த இறை அப்படின்றது ஒலியையும் குறிக்கும். சவுண்ட், அந்த ஒலி இறைச்சலா இருக்குப்பா அப்படின்றோம்ல, அது ஒலியையும் குறிக்கும். அடுத்தது இறை என்பது கடவுள், இறைவன், அதான் கடவுள். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா செப்புதல், இறைத்தல்னா சொல்றது, விடை. இது எல்லாத்துக்குமே இறைன்னு இன்னொரு பொருளும் இருக்கு. இறை, செப்பு, விடை, இது எல்லாமே. அடுத்தது இரா. இரா. இரா என்பது இரவு. ரா பகல் இப்படி சொல்லுவோம். ரா பகல், இரவும் பகலும். இது வந்து பாத்தீங்கன்னா உண்மை தொகையில வரும். இரா பகல்னு இருக்கு. இதுல ரா என்பது எதை குறிக்குது அப்படின்னா இரவு. அப்புறம் இன்னொன்னு வந்து இரா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறை சொல். இல்லாத. இரா அப்படின்னா இல்லாத அப்படின்னு பொருள். இன்னொன்னு இரா என்பது ஒரு வகை மீன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம மீன் எல்லாம் பார்த்துருந்தோம். அதே போல இதுவும் இரா என்பதும் ஒரு வகை மீன். அடுத்தது உரு. உரு. உருக்கு எதிர் சொல் வந்து என்னது தெரியுங்களா? உருக்கு வந்து எதிர் சொல் அரு. உருக்கு எதிர் சொல் அரு. அருவம்னு படம் கூட வந்துச்சு பாருங்க. இப்ப உரு அப்படின்னா வடிவம் உடையதுன்னு அர்த்தம். அருனா வடிவம் அற்றதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப உரு அப்படின்னா வடிவம்.
இது உருனா மிகுதி. உரு என்பது எதை குறிக்குதுன்னா மிகுதியை குறிப்பது. உங்களுக்கு தெரியும் உரு என்பது என்ன வகை சொல் பாத்தீங்கன்னா உரிச்சொல். அதாவது பாத்தீங்கன்னா உன்னை மிகைப்படுத்தி சொல்வதற்கு பயன்படுத்துற சொல் தான் உரிச்சொல்னு சொல்லுவோம். சால, உரு, தவ, நனி, கடி, கழி, கூர், மா, இது எல்லாமே மிகைப்படுத்துற சொற்கள். இந்த மிகைப்படுத்துறது அது போல உரு புகழ்னா மிகுதியான புகழை உடையவன் அப்படின்னு அர்த்தம் உரு. அடுத்தது உரி. உரி அப்படின்னா உரி வாழைப்பழத்தோல், தோலை உரி அப்படின்னா உரின்னா கழற்று. புரியுதுங்களா? கழற்று. பாம்பு தோல் உரிச்சிடுச்சுன்றோம், அப்ப கழற்றிடுச்சு அப்படின்ற அந்த பொருள். இன்னொன்னு உரி அப்படின்னா நெய் உரி. ஆக்சுவலா உரி அப்படின்னா உரி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. பானையை வந்து கயிறு கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, அதுதான் உரின்னு சொல்றது. நெய் உரி. நம்மளுக்கு விழாவில் கூட உரி அடிக்கிறது எல்லாம் நடத்துவாங்க பாருங்க. உரி அப்படின்னா பானையை வந்து பானையை வந்து பாத்தீங்கன்னா கயிறு கட்டி வச்சிருப்பாங்க, அதுதான் உரி. அடுத்தது உலர. உலர உலர வைத்தல், துணியை உலர வச்சம்பா அப்படின்றோம். உலர காய வைத்தல். இன்னும் ஒரே உளறிக்கிட்டே இருக்கிற அப்படின்றோம். உலரன பிதற்றல். அடுத்தது உரிய. உரிய உனக்குரியது அப்படின்னா உனக்கு சொந்தமானது அப்படின்னு அர்த்தம். உரிதல், உறிஞ்சுதல், அதை வந்து உரியறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உறிஞ்சுதல். அடுத்தது உறவு. உரமிக்க நெஞ்சங்கள் அப்படின்வோம். வலிமை மிக்க நெஞ்சங்கள் உரம். அந்த உறவு அப்படின்னா வலிமை. உரம்னா மார்பு, உறவுனா வலிமை. புரியுதுங்களா? அடுத்தது உறவு அப்படின்னா உறவு உங்களுக்கு தெரியும். சுற்றம், சொந்தம், கேளிர், உறவினர் எல்லாம் ஒரே பொருள் தான். புரியுதுங்களா? உறவு என்பது இது எல்லாமே. சுற்றம், சொந்தம், கேளிர், உறவினர் எல்லாமே. அடுத்தது உரல். மாவு இடிப்பது. உங்களுக்கு தெரியும் உரல் தற்காலத்துல இப்ப இல்லைன்னா கூட உங்களுக்கு தெரியும் உரல் வந்து மாவு இடிப்பதற்கு பயன்படுத்துவாங்க. இன்னொன்னு உரல் அப்படின்னா பொருந்துதல் அல்லது அடைதல், ரெண்டு அர்த்தமும் உண்டு. பொருந்துதல், அடைதல், ரெண்டு அர்த்தமும் உண்டு. அடுத்தது உரை. உரைனா கூறுதல், சொல்லுதல். புரியுதுங்களா? உரை மேடையில் நீங்கள் ஆற்றிய உரை, நீங்கள் கூறியதுன்னு அர்த்தம் உரை. அடுத்தது உரை அப்படின்னா உறைவிடம். உறைவிடம். உறைவிடம் அப்படின்றத தங்குமிடம். இன்னொன்னு உரை. உரையிட்டு மூடினான், கடிதத்தை உரையிட்டு மூடினான்னா அதான் உரையிட்டான். கடிதத்தை உரையிட்டான்னா மூடி போட்டான் அப்படின்னு அர்த்தம். மூடி கொடுத்தான். அப்ப உரைனா மூடி, தங்குமிடம். அடுத்தது என்ன அப்படியே ஊர்ந்துகிட்டே போற, பொறுமையா மெதுவா போறது நம்ம எப்படி சொல்லுவோம்? ஊற. என்ன ஊர்ந்துகிட்டே போற அப்படின்னா நகர. நகர்ந்துகிட்டு பொறுமையா போறது நகர. இன்னொன்னு ஊறனா சுரக்க. ஊற ஊற்று எடுக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, சுரக்குது, அதுதான் ஊற. அடுத்தது இது உங்களுக்கு தெரியும், எரினா தீ, நெருப்பு, அந்த எரிதல் அந்த பொருள்ல வருது. எரினா தூக்கி வீசுதல், வீசுதல் அது. அடுத்து இது உங்களுக்கு தெரியும், ஏரி என்பது நீர்நிலை. ஏரி என்பது நீர்நிலை. ஏரி அப்படின்னா மேலே ஏறி வருதல், மேலே ஏறி வருதல். அடுத்தது ஒரு. ஒரு நல்லா கவனிங்க. ஒரு. ஒருனா ஒன்று. இன்னொன்னு ஒருத்தல் அப்படின்னா தண்டித்தல். ஒருனா தண்டி அப்படின்னு அர்த்தம். இது அடிக்கடி கேட்கறது முக்கியமானது. ஒருனா தண்டி. புரியுதுங்களா? அடுத்தது கரி. கரினா யானை, கரிமுகத்தான் யானை. அதுக்கு அடுத்தது அடுப்பு கரி, சாட்சி. மூணு பொருள் வரும் கரி. யானை, அடுப்பு கரி, சாட்சி. புரியுதுங்களா? அடுத்தது கறி, காய்கறி, மிளகு, இறைச்சி. பொன்னை சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளகை ஏற்றி சென்றதுன்றப்ப அந்த பொருள் வரும் கறி. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது இறைச்சி, இந்த பொருள்ல வரும். அதுக்கு அடுத்தது கரை. கரை அப்படின்னா ஒளிந்து கொள்ளுன்னு அர்த்தம். கரைனா ஒளிந்து கொள் அப்படின்னு அர்த்தம்.
அதே இன்னொன்னு கரைனா பால் கறத்தல், கறக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, பால் கறத்தல் அது. அதுக்கு அடுத்தது காரி, காரி. காரி அப்படின்னா வள்ளல், உங்களுக்கு தெரியும், பாரி, காரி, ஓரி, அது வள்ளல் இருக்காங்க இல்லையா, அதுல ஒருத்தர் வல்ல, காரி வள்ளல், கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்தது பெண்பால் விகுதி, வேலைக்காரி, வீட்டுக்காரி அப்படின்னு சொல்றோம்ல, பெண்பால் விகுதிக்கு காரி வரும். அடுத்தது எச்சில் துப்புதல், இந்த காரி உமிழ்ந்தான்னு சொல்றோம்ல, அது எச்சில் துப்புதல், அதை குறிக்கும் காரி அப்படின்னு. அதே மாதிரிதான் இது பாருங்களேன், காரல் ஒரு வகை மீன், காரல் மீன் சொல்லுவாங்க, ஒரு வகை மீன். அடுத்தது காரல்னா உமிழ்தல், அதேதான் காரி உமிழ்தல் சொல்றோம்ல, அதுதான் காரல்னா உமிழ்தல். அடுத்தது கருப்பு அப்படின்னா பஞ்சம், நல்ல கவனிங்க, கருப்புனா முதல் இது பஞ்சம், வறுமை. இந்த கருப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா கருமை, வெகுளி, குற்றம், அது எல்லாமே இந்த கருப்பு வரும். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, கருப்பு, கருமை, வெகுளி, குற்றம். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது கரைனா ஓரம், கரைனா ஓரம், ஆற்றங்கரை, ஆற்று ஓரம். கரை, கரை என்பது அழுக்கை குறிப்பது, கரைப்பட்டுடுச்சு சட்டையிலன்னு சொல்றோம்ல, கரைனா அழுக்கு. அடுத்தது கருவி, கருவி என்பது ஆயுதத்தை குறிக்கும், கருவி என்பது ஆயுதத்தை குறிக்கும். என்ன அப்படியே கருவுற அப்படின்றோம்ல, கோபித்து, கருவி அப்படின்னா கோபித்து, சினம் கொண்டு அப்படின்ற அர்த்தம் கருவியல். அடுத்தது கருத்து அப்படின்னா எண்ணம், உன்னுடைய கருத்து என்ன, உன்னுடைய எண்ணம் என்ன சொல்லு அப்படின்றோம்ல, உன்னுடைய கருத்துன்னா எண்ணம். அடுத்தது கருத்துன்னா கருமை நிறத்து, ஏற்கனவே இந்த ரூ தான் கருப்புன்னு நம்ம பார்த்தோம் பாருங்க, கருத்துன்னா கருமை நிறத்து. அடுத்தது கீரி என்பது உங்களுக்கு தெரியும், கீரி பிள்ளை, விலங்கு. அடுத்தது கீரி அப்படின்னா பிளந்து, கீரினா பிளந்து, அத கீரி, அந்த பழத்தை கீரு அப்படின்ற கீரினா பிளந்து. அடுத்தது குறுகு என்பது குட்டி நாரை, அதாவது நாரைன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இளம், இளமையான பெயர் வந்து குறுகு. புரியுதுங்களா? பொதுவா நாரை குறுகு அப்படின்னு சொல்லுவாங்க, குட்டி அப்படி இல்லைன்னா நாரை, இது ரெண்டுத்துக்குமே குறுகுன்றது வரும். நம்மளுக்கு எக்ஸாம்ல எல்லாம் குறுகு நிறைய தடவை கேட்டிருக்காங்க நாரைக்கு. அடுத்தது குறுகுனா சுருங்கு, குருவினா சுருக்கமாக எழுது, குறுகுனா சுருங்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது குரு, குரு, குருனா ஆசிரியர், குருனா சிறிது, அதான் இப்ப பார்த்தால குருனா சின்னது அப்படின்னு. அடுத்தது குறுக்கு, குறுக்கு செடி, ஒரு ஒரு வகை செடி, அது குறுக்கு அப்படின்றது ஒரு வகை செடி. அடுத்தது குறுக்கு, நடு, இடைன்னு வருது பாருங்க, அதாவது நடு, இடை அப்படின்னு, குறுக்கு சிறுத்தவளை பாட்டு கூட இருக்கு பாருங்க, இடை. அதுக்கு அடுத்தது குறும்பை, குறும்பை, குறும்பை என்பது தென்னை, பனை முதலியவற்றின் பிஞ்சு. 10th முதல் லெசன் உங்களுக்கு வரும், அதுல கூட அதை பத்தி இருக்கும். குறும்பை என்பது தென்னை, பனை முதலியவற்றின் பிஞ்சு, அது பேர் தான் குறும்பை. என்னப்பா இளநீ வெட்டுறப்ப பாத்தீங்கன்னா என்னப்பா ரொம்ப குறும்பா வெட்டிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க, ஒண்ணுமே இல்லைன்னா அதுதான் தென்னை, பனை முதலியவற்றின் பிஞ்சு. அடுத்தது குறும்பை என்பது ஒரு ஆடு, நல்லா குறும்பாடா போட்டு பங்கனை வந்து சிறப்பா நடத்தினா இருப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குறும்பை என்பது ஒரு ஆடு, ஒரு வகை ஆடு. அடுத்தது குறைத்தல், குறைத்தல் என்பது இறைச்சல், சத்தமிடுதல், குறைத்தல் அப்படின்றது இன்னும் அங்க ஒரே குறைச்சலா அப்படின்னா சத்தமிட்டு இருக்கிறது. அடுத்தது குறைத்தல் என்பது சுருக்குதல், அளவை குறைக்கிறாங்க அப்படின்றோம் இல்லையா, குறைத்தல் என்பது சுருக்குதல். அடுத்தது கூரிய வாள், கூர்மையான, கூர்வாள், குறிச்சொல், கூர்வாள். புரியுதுங்களா? கூர்மையான. அடுத்தது கூரிய, நீ கூறிய கருத்து, நீ சொன்ன கருத்து, கூரியன மொழிந்த அப்படின்ற பொருள். அடுத்த கூரை, வீட்டின் மேல் பகுதி இல்லைன்னா முகடு, கூரை, கூரை. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கூரை என்பது துணி, ஆடை, உங்களுக்கு தெரியும், கூரை புடவை கட்டி திருமணம் அன்னைக்கு கூரை புடவைன்னு சொல்லுவாங்க, துணி, ஆடை எல்லாமே.
அடுத்தது குரங்கு. குரங்கு குரங்கு என்பது வானரம். உங்களுக்கு தெரியும் குரங்க பத்தி இல்லையா? குரங்கு என்பது வானரம். அடுத்தது குரங்கு தொடை. அடிக்கடி கேட்கிறது. குரங்கு என்பது தொடையை குறிப்பது. புரியுதுங்களா? குரங்கு என்பது தொடை. அதுக்கு அடுத்தது குறவர். குறவர் குறவர் என்பது ஒரு ஆசிரியரை குறிக்கும். சைவ சமய குறவர் நால்வர்னு பார்ப்போம். அப்ப குறவர் என்பவர் ஒரு ஆசிரியர் தான். அவர் ஆசிரியர் இருந்தாலும் அவருடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, குறவர் என்ற சொல் எதை குறிக்கும்னா, ஒரு சமயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரை தான் நம்ம குறவர்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஓர் ஆசிரியர். அடுத்தது குறவர் என்பவர் ஒரு இனத்தார். அவங்க ஒரு இனத்தார். அடுத்தது குறவை. குறவை குறவை குன்ற குறவை, ஆட்சியர் குறவை எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். குறவை அப்படின்னா மகிழ்ச்சி ஒலி. உங்களுக்கு தெரியும், தாளினால் நாக்குனால ஒரு ஒலி எழுப்புவாங்க, குறவை பாடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? மகிழ்ச்சியின் ஒலி அது, சத்தமிடுதல். அடுத்தது குறவை. குறவை மீன் சொல்லுவாங்க இல்லையா? அது ஒரு வகை மீன். நிறைய மீன் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்தது கோரல். கோரல் கோரல் என்பது வேண்டுதல். கோரல் என்பது வேண்டுதல். அடுத்தது கோரல் என்பது கொள்ளுதல். கோரல் என்பது கொள்ளுதல். ஏற்கனவே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ அப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, இதுக்கு வேர் சொல்லலாம் சொல்லுங்க சார் அப்படின்னு. இப்ப கோரல் சரி இது நடத்துறப்ப சொல்லிக்கலான்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். இப்ப கோரல்னா இதோட வேர் சொல் வந்து கொல். கோடல் இதோட வேர் சொல் வந்து கொல். இந்த டாவுக்கு இந்த இல். வேரல்னா வெல். சேரல்னா செல். இதுதான் இதோட வேர்ச்சொல். நெடிலாக இருந்தாலும் இதுதான் இதுக்கான வேர்ச்சொல். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது சிறை. சிறை என்பது வந்து பாத்தீங்கன்னா போக்கு, நீக்கு அப்படின்ற பொருள். நீக்கு. சிறைத்தல் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? சிறைத்தல் அப்படின்னா நீக்குதல், போக்கு. அடுத்தது இது சிறை வந்து உங்களுக்கு தெரியும், சிறைச்சாலை. சிறைச்சாலை. சாறுதல். ஒருவரை சார்ந்திருத்தல்னு சொல்லுவோம் இல்லையா? சாறுதல். அடுத்தது சாறுதல். தானியத்தை பெருக்குதலுக்கு பேர் வந்து சாறுதல். இதெல்லாம் முக்கியமானது. சாறுதல் என்பது சார்ந்திருத்தல். சாறுதல் என்பது பெருக்கம் அடைகிறது. தானியத்தை வந்து பெருக்குதல், சாறுதல். அடுத்தது சுருக்கு. சுருக்கு. சுருக்கு சுருக்கமாக சொல். சுருக்கு அப்படின்னா சுருங்க செய். இன்னொன்னு வந்து சுருக்கு அப்படி என்பது விரைவு. அந்த சுருக்க வச்சு பிடிங்கன்னா கொஞ்சம் விரைவா, சுருக்குன்னு குத்திடுச்சுன்றோம்ல, அப்படின்னா விரைவா, டக்குன்னு, உடனே அப்படின்ற சொல்லுக்கு நம்ம பயன்படுத்துறப்ப சுருக்கு அப்படின்னு சொல்லுவோம், விரைவு. அடுத்தது சீரிய. சீரிய. சீரிய மாணவன் அப்படின்னா சிறந்த மாணவன் அர்த்தம். புரியுதுங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர்ச்சொல் வந்து சீர்மை, சிறந்த அப்படின்ற பொருள். அடுத்தது சீரிய அப்படின்னா சினந்த. அப்படியே ஒரே அடியா சீர்ற அப்படின்றோம் இல்லையா? அப்படின்னா என்னன்னா கோவப்படுற அப்படின்ற பொருள். அடுத்தது சுறா. சுறா இது உங்களுக்கு தெரியும். சுறா அப்படின்னா நம்ம சொல்லுவோம், பண்டைய காலத்தில் சுறாபானம் சோமபானத்தை அருந்தினர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்ப சுறா என்பது ஒரு வகை கல். சுறாபானம் சோமபானம் என்பது கல், அதை குறிப்பது. அடுத்தது சுறா என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு வகை மீன். சொறி. சொறி. சொரிதல். மழை சொரிதல் அப்படின்னா பொழிவு. பனி சொரிதல்னாலும் பனி பொழிவு, ஊற்று, அதாவது பெய்தல், இது எல்லாமே சொறி அப்படின்னா. இந்த சொறி அப்படி என்பது உங்களுக்கு தெரியும். சொறி, சிறங்கு, படை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது சொறினா அது திணவு, அது ஒரு நோய், உங்களுக்கு தெரியும். அடுத்தது செரு. செரு முக்கியமானது. செரு. செரு. செரு என்பது போர். செருவென்ற பாண்டியன் அப்படின்னு சொல்லுவோம். செரு அப்படின்னா போர் வென்ற அப்படின்னு அர்த்தம். செருனா போர். இந்த செரு என்பது வயலை குறிக்கும். வயல் பாருங்க, கழனி, செய்யு, எல்லாம் வயலை குறிக்கக்கூடிய சொற்கள். அடுத்தது தரி அப்படின்னா அணிதல். வேடம் தரித்து வந்தான், வேடம் அணிந்து வந்தான். புத்தாடை தரித்தாயா, புத்தாடை அணிந்தாயா அப்படின்னு அர்த்தம். தரி அப்படின்னா அணியர். அடுத்தது இது தரி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், தறி நெய்யறதுன்னு சொல்லுவாங்க. தறினா வெட்டுதல், இப்படி பண்ணுவாங்க இல்லையா? தறி அப்படின்னா என்னன்னா வெட்டும் தொழிலை செய்வாங்க. வெட்டு. தறினா உண்மையான பொருள் வந்து வெட்டு தான். புரியுதுங்களா? அடுத்தது தரு.
தரு. தருண விருட்சம், மரம் எல்லாம் தரு. அடுத்த தருண கட்டு. தருண கட்டு, புரியுதுங்களா? கட்டு அப்படின்ற பொருள். அடுத்தது திரை. திரைகடலோடியும் திரவியம் தேடு. திரை அப்படின்னா அலைகடல். திரைகடல்னா அலைகடல். இன்னொன்னு வந்து திரைச்சீலை. திரைச்சீலை. அடுத்தது திரை வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. திரை கப்பம். திரைனா கப்பம். சின்னரை வந்து அலை, பெரியரை வந்து பாருங்க கப்பம். திரை வட்டி கிஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் கப்பம். அடுத்தது துறவு. துறவு. துறவு என் தோட்ட துறவெல்லாத்தையும் வித்து படிக்க வச்சனேன்னு சொல்லுவாங்கல்ல. துறவு அப்படின்னா தோட்டம் கிணறு எல்லாத்தையும் வித்து அப்படின்னு அர்த்தம். அடுத்த துறவு பூண்டான். துறவரம், துரத்தல், அது உங்களுக்கு தெரியும் துறவு. அடுத்தது திறம். திறம் என்பதுல இருந்துதான் திடம் அப்படின்னு சொல்றோம். திறம்னா உறுதி. திறம்னா உறுதி, தைரியம் மிக்கவனால திறம் அப்படின்ற சொல்லுவோம். இது வந்து இந்த திறம் வந்து வல்லமை, திறமையின் அடிப்படையில். இது திறமைன்னு சொல்றோம்ல, இதுல இருந்து வந்ததுதான். திறம்னா வல்லமை. அடுத்தது துரு அப்படின்னா இரும்பின் அழுக்கு. துரு, துரு பிடிச்சிருச்சுன்னு சொல்றோம். அப்படியே துரு அப்படின்னா அது வந்து அமுக்குதல், துரு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அடுத்தது துறை அப்படின்னா தலைவன். துரை என்ன சொல்றீங்க? துரை அப்படின்னுவாங்க இல்லையா? துரை அப்படின்னா தலைவன். மரியாதை நிமித்தமா நம்ம துறைன்னு தான் சொல்லுவோம். இதே துறைனா நீர்த்துறை, படித்துறை, பிரிவு, இலாக்கான்னு சொல்லுவாங்கல்ல, பிரிவு. துறை என்பது ஒரு பாவினம், உங்களுக்கு தெரியும். துறை அப்படின்றது ஒரு பாவினம். சிற்றிலக்கியத்துல சொல்லுவோம் இல்லையா துறை, அது. அதுக்கு அடுத்தது தெரு. தெரு. தெரு என்பது வீதியை குறிப்பது. தெருனா வீதி. தெரு என்பது வழியை குறிப்பது. பெரிய ரூ பாருங்க, வழி. தெருனா வீதி, தெருனா வழி, வீதி வழி. தெரி. தெரி. இங்க கவனிங்க. தெரி அப்படின்னா தெரிவு செய்க. இப்ப நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறது ஆப்ஷன் தானே. தெரிவு செய்க. 4 விடை இருக்கு, அதுல ஒண்ண நம்ம தெரிவு அப்படின்னா தேர், தேர்வு பண்றோம். அடுத்தது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு நம்ம ஒண்ணு கேட்கிறோம்ல, அதோட வேர் சொல் தெரியுதான். தெரி, தெரிந்த, தெரிந்து அப்படின்னு இதோட வேர் சொல். அப்ப அது தெரியறதுதான் தோன்றுதல் அப்படின்ற பொருள் வருது. இன்னொன்னு வந்து தெரி பாருங்களா, பிளத்தல், சிதறுதல். புரியுதுங்களா? தெரிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அது வந்து பிளத்தல், சிதறுதல். அடுத்தது தேரல். தேரல். தேரல் என்பது ஆராய்தல். தேரல் என்பது ஆராய்தல். அடுத்தது இந்த தேரல் என்பது தெளிதல். இது ஒரு முக்கியமானது. இது தேரல்னா ஆராய்தல், தேரல் என்பது தெளிதலை குறிக்கும். அடுத்தது நரை. நரை. நரை முடித்து அப்படின்னு சொல்லுவோம். நரை முடித்த சோழன், கரிகால சோழன். வெண்மயிர், வெள்ளை முடிதான் நரை. அதுக்கு அடுத்தது நரை என்பது தேனை குறிக்கும். இதுவும் அடிக்கடி கேட்கறது. நரைனா தேன். சின்னரை வந்து வெண்மயிர், நரை என்பது தேன். அடுத்தது நாரி. நாரி. நாரி என்பது பெண். நாரி என்பது பெண். நாரி என்பது நாற்றம் எடுத்த அப்படின்ற அர்த்தம். நாரி அது. நாரினா நாற்றம் எடுத்த. அடுத்தது நிறை. நிறை. நிறை என்பது வரிசையை குறிக்கும். மாநிறை. நிறை என்பது வரிசை. நிரல், நிறையெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். நிறைனா வரிசை. இந்த நிறை என்பது எடை, மிகுதி, அந்த பொருள். நிறைந்து அப்படின்றது. அடுத்தது நெறி. நெறி. நெறித்தல். அப்படியே நெரிச்சிருவோம் ஒண்ண அப்படின்றோம். நெறினா நெறி, நெறி இருக்குதல், நொறுங்குதல், இந்த பொருள். புரியுதுங்களா? நெறினா அழுத்தம், அழுத்தம் கொடுக்குறது. நெறித்தல், அதுதான் நெரிசல், நொறுங்குதல்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நெறி அப்படின்னா வழி, பாதை. உங்களுக்கு தெரியும் நெறி, வழி, பாதை. நிறுத்தம். நிறுத்தம். நிறுத்தம் என்பது நடனத்தை குறிக்கிறது. நிறுத்தம் என்பது நடனம். இந்த நிறுத்தம் என்பது பேருந்து நிறுத்தம், நிறுத்துதல், அதை குறிக்குது. அடுத்தது பறவை. பறவை ரெண்டுமே காரண பெயர் தான். பறவை. பறவை பறந்து விரிஞ்சு இருக்கிறதுனால பறவை. கடல் நம்மளுக்கு நிறைய பெயர் இருக்கு. ஆழி, அது எல்லாத்தையும் நம்ம அடுத்த வகுப்புல பார்க்க போறோம். பறவைனா கடல். இதுவும் பாருங்க, பறவை, பறக்கும் ஒரு உயிரினம்.
பறவை. பறக்கிறதுனால இதுக்கு பேர் பறவை. பறந்து விரிஞ்சிருக்கிறதுனால இதுக்கு பேர் பறவை. அடுத்தது புறம். புறம் என்பது நகரம், ஊர். ஆக்சுவலா புறம் என்பது சிறந்த ஊர். சிறந்த ஊரை புறம்னு சொல்லுவாங்க. சிறந்த ஊரை குறிக்கும். நகரம், ஊர். புறம்னா வெளியே. புறம் அகம், புறம். அகம்னா உள்ள, புறம்னா வெளியே. அடுத்தது பரம்பு, பரம்பு. ஆக்சுவலா இந்த பரம்புன்றதுதான் நம்ம பிரம்பு அப்படின்றோம். பரம்பு அது ஒரு பலகை, பரம்பு பலகை, அதால் செய்யப்பட்ட பலகை. அடுத்தது பரம்பு மலை, ஒரு மலை, பரம்பு மலை. அடுத்தது புறவு, புறவு. புறவு என்பது ஆட்சியை குறிப்பது. புறவு என்பது புறா. புறவு என்பது புறாவை குறிப்பது. புறவுனா ஆட்சி, புறவுனா புறா. அடுத்தது புரணி, புரணி. புரணி என்பது ஊன், மாமிசம், இறைச்சி, எதை வேணாலும் சொல்லலாம். புரணி என்பது ஊன், மாமிசம், இறைச்சி. இன்னொன்னு புரணி என்பது புறங்கூறல். புரணி பேசுறாங்கப்பா. புரணி அப்படின்னா என்னன்னா அங்க இல்லாம வேற இடத்துல போய் ஒருத்தவங்களை பத்தி சொல்றது, புறம் கூறுதல். அதுதான் புறங்கூறல். பெரு, பெரு. பெரு அப்படின்னா பெரிய, பெருமை, இதோட வேர் சொல். பெருமை, பெரிய. பெருனா அடைதல், பெறுதல். சாதாரணமா நம்மளுக்கு தெரியுது. அடுத்தது பொறு, பொறு. இங்க கவனிங்க, இது பொறு, பொறுத்துக்கொள், இது ரைட். பொறு என்பது போர் செய்யுதல். மறக்கவே கூடாது. பொறு சின்னரு வந்து பாத்தீங்கன்னா போர் செய்யுதல். பெரியரு பொருனா பொறுத்தல். அடுத்தது பொறி, பொறி. நெல் பொறி, நெற்பொறி சேர்த்துதான் ஒரு நெற்பொறி. அடுத்தது பொறியியல், இயந்திரவியல். பொறினா இயந்திரம், பொறினா இயந்திரம். அடுத்தது பொறுப்பு அப்படின்னா மலை, பொறுப்புனா கடமை. பொறுப்பு என்பது மலை, கிரி, எல்லாமே ஒண்ணுதான். மலை, கிரி நிறைய பார்ப்போம். புரியுதுங்களா? அடுத்தது பொறுப்பு என்பது கடமை. அடுத்தது பரினா குதிரை, உங்களுக்கு தெரியும். பரினா பிடுங்குதல், பறித்தல். அடுத்தது பிறை, பிறை. பிறை பொற ஊத்தியாச்சான்னு சொல்லுவோம்ல, பொற அப்படின்ற சொல் நம்ம பயன்படுத்துவோம். ஆனா உண்மையாலுமே அதோட சொல் வந்து பிற. தயிருக்கு பொற ஊத்தியாச்சான்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப உரை மோர், உரை மோர். அதாவது அதுல மோர் வந்து உறைந்து இருக்குன்னா உள்ள இருக்குன்னு அர்த்தம். பிறை. அடுத்தது பிறைனா இளம் சந்திரன், இளஞ்சந்திரன், பிறை. இப்பதான் அந்த சந்திரன் வளர்ந்துகிட்டு இருக்கிறது பேர் தான் பிறைன்னு சொல்லுவோம். அடுத்தது மரம், மரம். மரம் என்பது விருட்சம். மரம் என்பது விருட்சம். மரம் என்பது வீரத்தை குறிப்பது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அறம், மரம். மரம் என்பது வீரம். மரி, மரித்தான், இறந்தான், மரியான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மரினா இற. அதே இந்த மரி அப்படின்னா தடுத்தல், மரிச்சுட்டாம்பா அப்படின்றோம். மான்குட்டி, மரினா மான்குட்டிக்கு பேர் மரி. அடுத்தது மரு என்பது வாசனை. மரு, மருதாணி, வாசனை. மரு என்பது குற்றத்தை குறிப்பது. மரு என்பது குற்றத்தை குறிப்பது. அடுத்தது மருகி, மருகி. மருகி என்பது மருமகள். இன்னொன்னு வந்து காட்டு மல்லிகை பேர் மருகி. அதே இன்னொரு மருகினா மயங்கி. மருகினா மயங்கி, மருங்குதே, மருகுதேன்னு பாட்டு கூட இருக்கு பாருங்க, மயங்கி. புரியுதுங்களா? அடுத்தது மறுப்பு, மறுப்பு. மறுப்பு அப்படின்னா யானை தந்தம், யானை தந்தம், மறுப்பு. மறுப்பூசி, நம்ம புக்ல எல்லாம் பழைய புக்ல இருக்கும் மறுப்பூசி. மறுப்புனா யானை தந்தம். மறுப்புனா எதிர்ப்பு. ஒரு கருத்துக்கு எதிர்ப்பு சொல்றோம் இல்லையா? அதான் மறுப்பு, எதிர்ப்பு. மறுப்புனா எதிர்ப்பு. அடுத்தது மறை என்பது மானை குறிக்கும். மறை என்பது வேதம். நான் மறை கற்றவன். மறை என்பது வேதம். இன்னொன்னு மறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்றோம்ல, ஒளித்தல். மறை என்பது ஒளித்தல். அடுத்தது மாறினா மழை. மாறினா வேறுபட்டு. அது உங்களுக்கு தெரியும். மாறினா மழை, மாறினா வேறுபட்டு. இங்க பாருங்க, மாறன்னா மன்மதன். மாறன் என்பது மன்மதனை குறிக்கும். மாறன் என்பது பாண்டிய மன்னனை குறிக்கும். மாறன் என்பது பாண்டிய மன்னனை குறிக்கும்.
அடுத்தது முருகு அப்படின்னா அழகு வாசனை. முருகு, முருகன் அப்படின்றோம்ல, அழகன். முருகுனா அழகு வாசனை, ரெண்டு பொருள் இருக்கு. இதே முருகு அப்படின்னா திருகு, முறுக்கினான், திருகினான், அதோட பொருள். அடுத்தது மெய் உரை. மெய் என்பது உண்மை, உரை என்பது சொல். மெய்யுரை உண்மை சொல். இது மெய்யுரை என்பது கவசம். மெய்யுரை என்பது கவசம், அதாவது மெய் என்பது உடல், உடலை பாதுகாக்கும் கவசம் பேரு, அதுதான். அடுத்தது வரம். வரம், வரம் பெற்றான், இறைவனின் அருள் பெற்றான். வரம் என்பது வறட்சியை குறிப்பது, வறட்சி. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது வருத்தல், துன்பப்படுதல். ஒரே வருத்தமா இருக்கு, துன்பப்படுதல். வருத்தல், உணவு வருத்தல், உணவுப் பொருள் எல்லாம் வறுக்கிறோம் இல்லையா, அது வருத்தல். வரை அப்படின்னா அளவு, மூங்கில்னு ரெண்டு அர்த்தம் இருக்கு. வரை அப்படின்னா அளவு, மூங்கில். இந்த வரை அப்படின்னா பொரித்த காய்கறிக்கு பேர் வரை. பொரித்த காய்கறிக்கு பேர் வரை. அடுத்தது விறகு. விறகு, விறகு என்பது தந்திரம். தந்திரம், புரியுதுங்களா? தந்திரமா ஒண்ணு செய்யறது விறகு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விறகு உங்களுக்கு தெரியும், அடுப்புக்கு பயன்படுத்துறது, எரிக்கட்டை. அடுத்தது விரல். விரல், விரல் என்பது கை விரலை குறிக்கும். இந்த விரல் என்பது வெற்றியை குறிக்கும். விரல் என்பது கை விரல், இந்த விரல் என்பது வெற்றியை குறிக்கும். அடுத்தது வெறு. வெறு, வெறு என்பது அச்சம். வெறு என்பது அச்சம். வெறு என்பது வெறுப்பை குறிக்கிறது. வெறு என்பது வெறுப்பை குறிக்கிறது. அடுத்தது வீரி. வீரி, வீரி மகமாயி காளி. வீரி என்பது காளி, காளியை குறிப்பது, அம்மன் காளியை குறிப்பது. வீரி என்பது ஓங்கி என்ற பொருள். வீரி, வீரிட்டு அழுதான், ஓங்கி அழுதான், அந்த பொருள். அடுத்தது கரடு. கரடு, குன்றை விட சிறிய மலை. இங்க பாருங்க, கரடு. ஃபர்ஸ்ட் பாறை. பாறையை விட கொஞ்சம் பெருசு கரடு. கரடை விட கொஞ்சம் பெருசு குன்று. குன்றை விட கொஞ்சம் பெருசு மலை. புரியுதுங்களா? அப்ப இதுதான் இதோட ஆர்டர். அப்ப பாருங்க, குன்றை விட சிறியது கரடு. இந்த கரடு தரமற்ற முத்துக்கு பேர் கரடு. தரமற்ற முத்துக்கு பேர் கரடு. அடுத்தது தாறு. தாறு, தாறு என்பது மரம். நாம பாருங்க, ஏற்கனவே என்னென்ன பார்த்திருக்கோம், விருட்சம் பார்த்தோம். இப்ப பாருங்க, தாரு அப்படின்னா மரம். அடுத்தது தாறு என்பது குலை, வாழைத்தாருன்னு சொல்றோம்ல, குலை, வாழை குலை. அடுத்து அருந்து. அருந்து, அருந்துன்னா நீரை அருந்து, குடி, பாலை அருந்து, குடி, அது மாதிரி சொல்றோம்ல. இது அருந்துனா துண்டு பட்டு, வெட்டு பட்டு. அருந்துருச்சுப்பா, நூல் அருந்துருச்சுன்றோம், வெட்டு பட்டு, வெட்டு பட்டுடுச்சுன்னா. அடுத்தது ஊரு அப்படின்னா அச்சம். ஊரு அப்படின்னா அச்சம். ஊறு விளைவித்தான், இடையூறு. இடையூறு, ஊரு என்பது இடையூறு. புரியுதுங்களா? இது ஊரு, முதநிலை திரிந்த தொழிற்பெயர். உரு என்பது வேர்ச்சொல், உறுத்தல் என்பது தொழிற்பெயர். அந்த உறுத்தல்ல முதநிலை எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் முதநிலை தொழிற்பெயர். உரு என்பது முதநிலை தொழிற்பெயர். இந்த உரு ஊரு அப்படின்னு குறில் நெடிலா மாறுறது பாத்தீங்கன்னா முதநிலை திரிந்த தொழிற்பெயர். ஊறு விளைவித்தான், இடையூறு. புரியுதுங்களா? முதல்நிலை தொழிற்பெயர்னு பாத்தீங்கன்னா கெடு, கேடு, விடு, வீடு, பெரு, பேரு, கொள், கோள், படு, பாடு, விண்மீன், விண்மீன், உடன்படு, உடன்பாடு. அது மாதிரி குறில் நெடிலா மாறுறது. வேர்ச்சொல், அதுல இருந்து தொழிற்பெயர்,
அதுல இருந்து முதநிலை இதை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து குறியில் நெடிலா வருது முதலிலை திரிந்த தொழில் பெயர். ஓகேங்களா? இப்ப ரகர ரகர வேறுபாடு நம்ம ஃபுல்லா இப்ப பார்த்துருக்கோம். இதுல ஏதாவது விடுபட்டு இருந்தா அதை வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நம்ம அடுத்தது வந்து லகர லகர ரகர வேறுபாடு, அடுத்தது நகர நகர வேறுபாடு, அது ரெண்டையும் முடிச்சிட்டோம்னா இந்த ஒரு தலைப்புல இருந்து மட்டும் இந்த ஒவ்வொரு தலைப்பு 3 மதிப்பு, அதாவது 3 கொஸ்டின், அந்த 3 கொஸ்டினும் நம்ம கண்டிப்பா அடிச்சிடணும். நம்மளுக்கு தெரியாதே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு தலைப்பு நம்ம முடிச்சுட்டு போறப்போ ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்க 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 நம்மளுக்கு நம்பிக்கை வேற யாரும் சொல்லக்கூடாது. நம்மளுடைய மனது நம்ம படிக்கிறத வச்சு நம்ம மனதே வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும். ஓகேங்களா? நான் சொன்னபடி எல்லாருமே நோட் போட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். இது எல்லாத்தையுமே எழுதுங்க. எது விடுபட்டு இருந்தாலும் இன்னும் நம்ம பிரித்ததுக்கு நம்ம லாஸ்ட் 3 கிளாஸ் வரைக்கும் பார்த்தோம். அதை நான் லாஸ்டா ரிவிஷன்ல முக்கியமானது இன்னும் ஏதாவது நடத்த வேண்டியது இருந்தாலும் நான் நடத்திடுவேன். அதை பத்தி நீங்க எதுவும் பயப்பட தேவையில்லை. வகுப்பை தெளிவா கவனிங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இன்னும் வந்து அடுத்தடுத்த வகுப்புல நீங்க ஒவ்வொரு நாளும் மேம்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கணும். தமிழை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதுக்கு நான் உங்களுக்கு முழு உத்தரவாதம் வகுப்புல நிச்சயமா கொடுப்பேன். தேங்க்யூ.